ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 7ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிப்பதற்காக மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன். இந்த கண்ணனுக்கு இப்போ 3 வயசு ஆயிடுத்து, காது குத்தணும். பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணா, நேக்கா நைசா 5ஆம் பாட்டுல கை கூப்பினா சோத்தம்னு. நாம கை கூப்பிட்டா பகவான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். கை கூப்பி அவனை பக்கத்துல கூப்பிட்டு அப்படியே அவன் காதுல அந்த திரியை சேர்த்து விட்டு காதுல திரிய மாட்டிட்டா. ஆனா தோடு போட்டுக்க ஒத்துக்க மாட்டேன்னா பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, கடந்த பாட்டு 6ஆம் பாட்டுல நைசா கிருஷ்ணனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு தாய்ப்பால் ஊட்டினவாரே, நன்னா தாய்ப்பாலை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணன் தூங்கினவாரே அவனுடைய காதுல இப்போ அந்த தோடையும் மாட்டி விட்டுட்டா. கிருஷ்ணன் நன்னா தூங்கின்னு இருக்கான், அப்படியே தாய்ப்பால் குடிச்சுட்டு அந்த களைப்புல அப்படியே தூங்கின்னு இருக்கான். உண்ட மயக்கம்னு சொல்லுவா இல்லையா. பொதுவாவே குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு எளிமையான வழி என்னன்னா, மதர் ஃபீடிங் பண்ணா குழந்தை உடனே தூங்கிடுமா. அப்படி கிருஷ்ணன் நன்னா தூங்கின்னு இருக்கான், காதுலயும் தோடெல்லாம் போட்டாச்சு. பெரியாழ்வார் யசோதை எல்லாரையும் கூப்பிட்டாலாம், வாங்கோ வாங்கோ நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள், ஆயர்பாடியில் உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லோரும் வாங்கோ. கிருஷ்ணன் எவ்வளவு அழகா காதுல தோடு போட்டுன்னு இருக்கான் பாருங்க. எல்லாருக்கும் காமிச்சுட்டு இருக்கா, நாமும் நன்னா ரசிச்சுட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்க கிருஷ்ணன் பார்த்தான், என்ன ஏதோ சத்தம் கேட்கறதே, ஏதோ ஒரு பெரிய கும்பல் கூடி இருக்காப்புல இருக்கு. என்ன கும்பல்னு பார்த்தா எல்லாரும் கிருஷ்ணனை சுத்தி நின்னுண்டு, ஆஹா காதுல குண்டலம் எவ்வளவு அழகா இருக்கு, மகர குண்டலம் மகர குண்டலம். கிருஷ்ணன் பார்த்தான், என் காது குண்டலமா, திரி மட்டும் தானே போட்டா. கைய வச்சு பார்த்தான், குண்டலம் தெரிஞ்சுது. ஒரு ரகளையே பண்ண ஆரம்பிச்சுட்டானா கிருஷ்ணன். அதான் பாருங்க, இதுல 6ஆம் பாட்டிலேயே காது குத்தியாச்சேன்னு நீங்க யோசிச்சிருப்பேள். இனிமேதான் ரகளையே ஆரம்பம். இப்ப பாருங்க 7ஆம் பாட்டு. இத பார்த்துட்டான், அது எப்படி எனக்கு தெரியாம நான் தூங்கும் போது என் காதுல நீ தோட மாட்டலாம். என்ன கிருஷ்ணன்னா அவ்வளவு பெரிய ஏமாளின்னு நினைச்சுட்டியா? எழுந்துன்னா ஆஹா அம்மா அணிவிச்சிருக்கா அப்படியே விட்டுடுவேன்னு நினைச்சியா? என் அனுமதி இல்லாமல் எனக்கு தெரியாமல் நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்னமா என் காதிலே நீ இந்த தோடை மாட்டலாம்னு கிருஷ்ணன் ஒரு வேலை பார்த்தானா. என்ன பண்ணா, 7ஆம் பாட்டில் பாருங்கள். முலையேதும் வேண்டேன் என்று ஓடி நின் காதில் கடிப்பை பறித்து எரிந்திட்டு மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாரி காத்து பசுநீரை மேய்த்தாய், சிலையொன்று இருத்தாய், திருவிக்கிரமா திருவாயர்பாடி பிரானே, தலைநிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டிட்டேன் குற்றமே அன்றே. முலையேதும் வேண்டேன் என்று ஓடி நின் காதில் கடிப்பை பறித்து எரிந்திட்டு மலையை எடுத்து மகிழ்ந்து கண்மாரி காத்து பசுநிறை மேய்த்தாய், சிலையொன்று இருத்தாய், திருவிக்கிரமா திருவாயர்பாடி பிரானே, தலைநிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டிட்டேன் குற்றமே அன்றே. இப்ப கிருஷ்ணன் சொன்னானா, அம்மா இப்ப சொல்றேன், இனிமே உன்னிடம் நான் தாய்ப்பாலே குடிக்க மாட்டேன். பாருங்க, இதெல்லாம் சும்மா செல்லமா பண்ற சபதம். அம்மா இனிமே நான் உன்னிடம் தாய்ப்பாலே குடிக்க மாட்டேன். நீ எதுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற? ஆஹா குழந்தைக்கு நல்ல போஷாக்கு ஏற்படணும், பசி ஆறணும், குழந்தை நல்லா வளரணும், பாசத்துல நீ தாய்ப்பால் கொடுத்திருந்தா பரவாயில்ல. நீ எதுக்கு என்னை தூங்க வைக்கணும், தூங்க வச்ச அந்த நேரத்துல எனக்கு காது குத்தணும், நன்னா காது குத்துறமா நீ? இதுக்கு தானே தாய்ப்பால் ஊட்டின. மூளை ஏதும் வேண்டேன், மூளை உன்னுடைய தாய்ப்பால் என்பது எனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஏதும் ஏதும்னா மற்ற விஷயங்களாம். அது என்ன மற்ற விஷயம்னா, அதான் ஒரு பெரிய பலாப்பழம் தர என்ன, அப்பம் தர என்ன, சின்ன அப்பத்துக்கு அடுத்து பெரிய அப்பம், அதை விட பெரிய அப்பம், அதை அடுத்து பெரிய அப்பம். நீ எத்தனை அப்பம் கொடுத்தாலும் வேண்டாம். முலை உன்னுடைய மார்பு பாலும் வேண்டாம். ஏதும் மத்த நீ கொடுக்குற அந்த பலாப்பழமோ அப்பமோ பக்ஷணமோ பழங்களோ நீ எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம். வேண்டேன் என்று ஓடி எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டான்ட்டு யசோதை மடியிலேருந்து எழுந்துனானா கிருஷ்ணன். கோபர்கள் கோபிகைகள் எல்லாம் வேடிக்கை பாக்குறா, என்னடா இது குழந்தைக்கு இப்பதான் காது குத்தினா இது பாட்டுக்கு எழுந்து ஓடின்னு இருக்கேன்னு. முலையேதும் வேண்டேன், இனி நான் உங்ககிட்ட நீ எது தரேன்னு சொன்னாலும் சரி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் செல்லமான சபதம்னு சொன்னேன்னா, திரும்ப அடுத்த திருமொழியிலேயே வரப்போறது. அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியில் நம்பின்னு. அப்ப சாப்பிடுறேன்னு வரத்தான் போறான்.
அதனால இத ரொம்ப லிட்ரலா சபதம் பண்ணிட்டான் அப்படி எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் குழந்தைகள் விளையாட்டுத்தனமா பேசுறது. கிருஷ்ணன் சொல்லிட்டான், இந்த பாரு, ஏதாவது இனிமே நீ கொண்டு வா, எதையும் சாப்பிட மாட்டேன். இனிமே நீ கொடுத்த எதையுமே நான் உண்ண மாட்டேன். மூளை ஏதும் வேண்டேன் என்று ஓடி என்று என்று சொல்லிக்கொண்டே ஓடி கிருஷ்ணன் ஓட ஆரம்பிச்சானாம். பெரியாழ்வார் யசோதை துரத்துறா. மற்ற கோபிகைகள் எல்லாம் பின்னாடி ஓடுறா. அதுக்குள்ள கிருஷ்ணன் என்ன பண்ணானா, தூங்கும்போது தானே தோடு போட்ட, இந்த தோடு எனக்கு வேண்டான்னு நின் காதில் கடிப்பை பறித்து எரிந்துட்டு, காதில் அணிஞ்சிட்டு இருக்க அந்த தோடு இருக்கே, கடிப்புன்னா தோடு, நின் காதில், ஓ கிருஷ்ணா, உன்னுடைய காதிலே அணிவிக்கப்பட்ட கடிப்பை, அந்த தோட்டை மட்டும், அந்த திரி கிருஷ்ணனின் அனுமதியோடு நுழைத்தது, அதனால அதை விட்டுட்டான். தோடு தானே எனக்கு தெரியாம போட்ட, அதனால காதில் கடிப்பை, அந்த தோட்டை மட்டும், திரியோடு கோக்கப்பட்ட அந்த தோட்டை மட்டும் பறித்து நன்றாக பிடுங்கி எரிந்துட்டு தூக்கி வீசிட்டானா. தங்கத்தோடு அதை எப்படியெல்லாம் பெரியாழ்வார் யசோதை வர்ணிச்சான்னு பார்த்தோம் இல்லையா? விலை மதிக்க முடியாதது, இந்த உலகத்தையே கொடுத்தாலும் தகும், அவ்வளவு பெரிய தங்கத்தோடு, அவ்வளவு வேலைப்பாடுகள் மீன் வடிவில் செய்யப்பட்டது. கிருஷ்ணன் சொல்லிட்டான், அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு பிடிக்கலன்னா நான் தூக்கி வீசுவேன்னு சொல்லி, நின் காதில் கடிப்பை, உன் காதுக்கு அணிவிக்கப்பட்ட அந்த தோட்டை பறித்து எரிந்துட்டு பிடுங்கி தூக்கி வீசி எரிஞ்சுட்டான். எரிஞ்சுட்டு கிடு கிடுன்னு வாசலுக்கு ஓடினானா. இவன் எதுக்கு வாசல் ஓடுறான்னு எல்லாருக்கும் புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் புரிஞ்சுதான். என்னன்னா, மலையை எடுத்து மகிழ்ந்து நேரா கிடுகிடுன்னு வாசலுக்கு ஓடினவன் கோவர்தன மலையை தூக்கிட்டானாம். இல்லையே, நாங்க இந்த சரித்திரம் வேற மாதிரினா கேள்விப்பட்டிருக்கோம்னா அது அந்த யசோதை அனுபவம். இது பெரியாழ்வார் யசோதை அனுபவம். நன்னா கவனிங்கோ. முலையேதும் வேண்டேன் என்று ஓடி நின் காதில் கடிப்பை பறித்தெறிந்துட்டு மலையை எடுத்து நேரா இந்த ரெண்டையும் பண்ணிட்டு தோட தூக்கி கீழே போட்டுட்டு நேரா கோவர்தன மலையை போய் எடுத்தானாம். இதுக்கும் அதுக்கும் ஏதாவது பொருந்துருதா அப்படின்னா விஷயம் இருக்கு. இதை மணவாள மாமுனிகள் அவ்வளவு சுவையா வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். என்ன வியாக்கியானம்னா, பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனுக்கு காது குத்துறேன்னு தொடங்கினா இல்லையா, அன்னைக்கு தான் ஆயர்பாடியில இந்திர விழாவாம். இது புராணத்தோட ஒத்து போகலன்னு பார்க்க வேண்டாம், மீண்டும் சொல்கிறேன், இது பெரியாழ்வார் யசோதையினுடைய அனுபவம். அன்னைக்கு தான் ஆயர்பாடியில இந்திர விழாவாம். இந்திரனுக்காக அவ என்ன பண்ணிருக்கா, பலாப்பழம் அப்பம் இதெல்லாம் இந்திரனுக்குன்னு படையல் போட்டு எடுத்து வச்சிருக்கா. நம்மாள் கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கான், நான் காது குத்தினா என்னென்ன தருவேன்னு கேட்டான் இல்லையா, அதனால அந்த பலாப்பழம் அப்பம், சின்ன அப்பமானால் அடுத்த பெரிய அப்பம், அடுத்த பெரிய அப்பம் எல்லாத்தையும் வாங்கி இந்திரனுக்கு படையலுக்கு துளி கூட மிச்சம் வைக்கலையாம். எல்லாத்தையும் இவன் சாப்பிட்டுட்டானா. அதாவது புராண வரலாற்றின்படி கோவர்தன மலைக்கு கொடுக்க சொன்னா, இங்க நம்ம பெரியாழ்வார் யசோதை வரலாற்றின்படி காது குத்தணும்னா இன்னொரு அப்பம் கொடு, இன்னொரு அப்பம் கொடு, இன்னொரு அப்பம் கொடு, இப்படியே கேட்டு அந்த பலாப்பழத்தை கொடு, இந்த பலாப்பழத்தை கொடு, இப்படியே கேட்டு இந்திரனுக்கான உணவு போயிடுத்து. இதை அடியேனா சொல்லல, ஏன்னா சில பேர் கேட்பா, என்ன நீங்களா இப்படி சொல்றீங்களான்னு. மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க. இவன் இப்படி பண்ணவாரே இந்திரன் பசி கோபத்தாலே வருஷிப்பிக்க, இந்திரனுக்கு அங்க பசியா, ஆயர்கள் நமக்கு எப்படா எல்லாம் கொடுப்பான்னு பார்த்துட்டு இருக்கான். அவனை பசியில இருக்க விட்டுட்டு கிருஷ்ணன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். அந்த கோபத்துல இந்திரன் கல்மழை பொழிஞ்சானா. இவன் எதுக்கு வேகமா ஓடினான்னா, சொன்ன இல்லையா இதெல்லாம் சும்மா பொய் கோபம்னு. அவன் ஓடினது எதுக்குன்னா, ஐயோ அங்க கல்மழை இந்திரன் பொழிந்தான்னா நம்ம ஆயர்கள் ஆணியர்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாளே, விரைந்து காப்பாத்தணும்னு சொல்லி, எனக்கு தோடும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், பக்தர்களை காப்பாத்துறதுதான் முக்கியம்னு கிடு 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 கிடுன்னு கிருஷ்ணன் ஓடினானா. ஓடி கோவர்தன மலையை தூக்கினானா. ஒரு மலையை சுமக்கிறானே வலிக்காதோன்னா, பாட்ட பாருங்க, மலையை எடுத்து மகிழ்ந்து சந்தோஷமாக தாங்கி பிடித்தான். இந்த வெயிட் லிப்டர்னு பாரமெல்லாம் தூக்குவார்கள். ஆனா அவ தூக்கும் போது முகத்தை பார்த்தா அஷ்ட கோணல் பண்ணிப்பா, அவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்குறேன்னு. ஆனா கிருஷ்ணன் எப்படின்னா, மலையை தாங்கி பிடித்தாலும் மகிழ்ந்து முகத்துல அப்படி ஒரு புன்னகையோடு தூக்கினாமா. ஏன்னா அது ஒரு பாரமாவே அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதை எவ்வளவு அழகா பாட்டுக்குள்ள பெரியாழ்வார் வச்சிருக்காரு பாருங்க. சந்தோஷமா மலையை தூக்கினா, சிரிச்சுட்டே மலையை தூக்கினான்னா அது அவனுக்கு ஒரு பாரமா இல்லைன்னு அர்த்தம். மேலும் என்ன மகிழ்ச்சினா, இந்த மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார், பக்தர்களை காப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டானா. ஆயர்பாடிக்கு வந்திருக்கோம், இவாளை காப்பாத்த ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஏதோ நம்மளால ஆனதா அவளுக்கு ஒரு நல்லது செய்யலாமே, அதுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தவன் இந்திரன் கல்மழை பொழிந்தவாறே கிடுகிடுன்னு கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான். எல்லாரும் கீழே வாங்கோ, தைரியமா வாங்கோ, மலை உங்க தலையில விழுந்துராதுன்னு கூப்பிட்டான். கூப்பிட்டு எல்லாரும் நின்றவாறே இவர்களை காக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததேன்னு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கல் மாறி காத்து, கல் மாறினா கல்மழை, ஹெயில் ஸ்டாம், ஒரு கல்மழை ஆலங்கட்டி மழையாக இந்திரன் பொழிந்து ஆயர்பாடியை அழிக்க பார்த்தான்.
கல்மாரி காத்து 7 நாள் பொழிந்த அந்த கல்மழையிலிருந்து மொத்தமாக ஆயர்பாடியை காத்து பசு நிறை மேய்த்தாய். நிறைனா கூட்டம்னு அர்த்தம். பசு நிறைனா பசு கூட்டங்களை மேய்த்தாய். கிருஷ்ணா நீ மேய்த்தாய்னா, ஒரு நிமிஷம், கிருஷ்ணன் எங்க மாடு மேய்ச்சான்? அவன் மலையத்தானே பிடிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அதுவா, பெரிய மலைய கிருஷ்ணன் தாங்கி பிடிச்சிட்டான் இல்லையா, ஆயர்கள் பசுக்கள் எல்லாரும் அதுக்குள்ள வந்துட்டா இல்லையா. இப்ப கிருஷ்ணன் என்ன சொன்னானா, இதுக்குள்ள மழையெல்லாம் வராது, தண்ணீர் வராது, ஒண்ணுமே வராது, நீங்க பாதுகாப்பான குடைக்குள்ள இருக்கிறீர்கள், மாடெல்லாம் இதுக்குள்ளேயே மேய்ச்சுக்கோங்கன்னு நானா. அதனால அந்த கோவர்தன மலைக்கு அடியிலே இருந்தபடி ஆயர்கள்லாம் மாடு மேய்ச்சா, அவள்லாம் மேய்த்தாலும் அவர்களை மேய்க்க வச்சவன் கிருஷ்ணன் தானே. அதனால பசு நீரை மேய்த்தாய். அந்த ஆயர்கள் மூலமாக உண்மையில் நீயே பசுக்களை மேய்த்தாய். சொல்றான் இல்லையா, ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார். அவரே நேரா கட்டியிருக்க மாட்டார், கொத்தனாரை வச்சுதான் கட்டியிருப்பார். ஆனா அந்த கொத்தனார் மூலம் அவர் கட்டியதால் அவரே கட்டினார். அது போல இவன் கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சிண்டு மற்ற வெயில் காலம் மழை காலம்ங்கிற ஒரு வித்தியாசமே தெரியாதபடி அந்த மலைக்கு கீழே ரொட்டீன் அன்றாட நடவடிக்கையின்படி நீங்கள்லாம் மாடு மேய்ச்சுக்கோங்கன்னு அத்தனை பேரையும் மாடு மேய்க்க வைத்தாயே. இதெல்லாம் பெரியாழ்வார் யசோதை எதுக்கு சொல்றாளாம், அப்போ பக்தர்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி ஓடி இவ்வளவு உபகாரம் பண்ற நீ, என்னுடைய ஆசை காதுல ஒரு தோடு போட்டுக்கோன்னா அதை மட்டும் பிச்சு எரிஞ்சிட்டு இப்படி ஓடலாமா? இது நியாயமா? மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாரி காத்து பசு நிறை மேய்த்தாய். இந்த மலையை தூக்கினது மட்டும் இல்லப்பா, போன அவதாரத்துல சீத்தையை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும், சீத்தை உன்னை விரும்புகிறாள், ஏன்னா அவ பிராட்டி மகாலட்சுமி, ஆப்வியஸ்லி பெருமாளை தான் விரும்ப போறா. அந்த சீத்தையை மணக்கணுங்கிறதுக்காக சிலை ஒன்று இருத்தாய். சிலைனா வில்லுன்னு அர்த்தம். இங்கேயாவது கோவர்தன மலை அதுவே மலைங்கிறோம், ராமாயணத்துல சிவதனுஷ் வில்லு இருக்கே, அந்த வில்லே ஒரு மலை போலதான் இருந்தது. சைவம் சைல சமானசாரம் அபவத்து என்று எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய புன்னகை ராமாயணத்துல அந்த வில்லே ஒரு மலைதான், மலை அளவுக்கு இருக்கு அந்த வில். அந்த வில்லை சிலை ஒன்று ஒப்பற்ற அந்த வில், மலை போல் இருக்கக்கூடிய வில், அந்த வில்லை இருத்தாய். இருத்தாய்னா முறித்தாய்ன்னு அர்த்தம். அந்த வில்ல அவ்வளவு தூரம் 12 வயது ராமனாக இருக்கும் போது அந்த வில்லை எடுத்து முறித்தாய். எதற்காக? சீதைக்காக. அப்போ ஆயர்களை காக்கணும்னா மலையை தாங்கி பிடிக்கிற, சீதையை மணக்கணும்னா வில்லையை எடுத்து முறிக்கிற. இது மட்டுமாப்பா, திரிவிக்கிரமா, 7ஆம் பாட்டுல திருவிக்கிரமன் வரணும் இல்லையா, கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனன் திரிவிக்கிரமன். திரிவிக்கிரமா, த்ரீனா 3ன்னு அர்த்தம், விக்கிரமம்னா அடி வைப்பு, ஃபுட் ஸ்டெப்ஸ்ன்னு அர்த்தம். திரிவிக்கிரமா, 3 அடிகளால் உலகத்தை எல்லாம் அளந்தவனே. அப்போ பாடுறா, இந்த இந்திராதி தேவர்கள் ராஜ்யத்தை விட்டுட்டா இழந்து மகாபலிட்ட தோத்து நிக்கிறா, அவளுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக நீ தாவி உலகத்தை எல்லாம் அளந்தாயே, 3 அடியில் உலகத்தை அளக்கிறேன்னு திரிவிக்கிரமனாக வந்தாயே. அப்போ ஆயர்களை காப்பாத்தணுமா, மலையை தாங்கி பிடிக்கிற, சீத்தையை மணக்கணுமா, வில் எடுத்து முறிக்கிற, இந்திரனுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்கணுமா, உலகத்தையே அளக்கிற திரிவிக்கிரமா. அப்படிப்பட்ட நீதான் திருவாயர்பாடி பிரானே. இப்போ ஆயர்களுக்கெல்லாம் பேருதவி செய்யணும், அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக திரு ஆயர்பாடி, இந்த ஆயர்பாடிக்கு பிரானே பேருதவி செய்பவனாக பிரானாக நீ வந்து தோன்றி இருக்கிறாய். திருவாயர்பாடி பிரானே, இப்படி ஆயர்பாடியில் வந்து தோன்றி பேருதவி செய்வதற்காக வந்திருப்பவனே பிரான்னு பேர் வச்சுட்டு எல்லாருக்கும் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு என் ஒருத்திக்கு மட்டும் இது பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா? என்ட அழகா காதுல 2 தோடு போட்டேன், அதை போய் தூக்கி எரிஞ்சுட்டியே. சரிங்க வா, இப்ப மலையெல்லாம் இறக்கி வச்சாச்சான். இந்த பாட்டு பாடின்னு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு வார கல்மழையெல்லாம் பூர்த்தியாகி இந்திரன் மனம் திருந்தி கிருஷ்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டான். கிருஷ்ணன் கோவர்தன மலையும் இறக்கி வச்சுட்டான். அவரவர் இருப்பிடத்துல ரொட்டீன்லாம் திரும்பியாச்சு. பெரியாழ்வார் யசோதை மட்டும் பக்கத்துல இருந்து கெஞ்சின்னு இருக்கா. அது பாடுறா, இந்த மழை வெள்ளத்திலையும் கஷ்டப்பட்டு அந்த 2 தோடு எங்க இருக்குன்னு பழையபடி எடுத்துட்டேன், இங்க வா, தயவு செஞ்சு இதை கொஞ்சம் காதுல மாட்டிக்கோடா அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட பிரார்த்திச்சா. கிருஷ்ணன் இப்படி தலையாட்டினானோ. ஏன்னா இதுக்கு மேல உன்ட்ட என்னால பேச முடியாது, சில சமயம் சில பேர்கிட்ட பேசி பார்ப்போம், இதுக்கு மேல பேசினோம்னா நமக்கே கஷ்டம்னு புரியும். இப்போ அடியனே இஎன்டி செக்அப் எல்லாம் போனேன். அப்ப அடியன்ட்ட என்ன சொன்னாருன்னா, சார் நீங்க ஒரு 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பேசுறாப்புலதான் இருக்கு உபன்யாசம்னு, அதனால உபன்யாசம் தவிர மத்த நேரம் பேசாதீங்கன்னு இருக்காரு. ஆனா நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம உபன்யாசம் பண்ணிட்டு கீழே இறங்கினாதான் யாராவது ஒருத்தர், அவளும் பாவம் நம்ம குறையா சொல்லல, நம்ம கிட்ட பேசணும்னு ஆசையா வருவா, ஏதாவது 2 கேள்வி கேட்பா. நமக்கு என்ன பிரச்சனைன்னா, அப்பதான் மேடையில பேசியிருப்போம், ஏதாவது கொஞ்சம் ஆவி பிடிக்கலாமா, நெபுலைசர் எடுத்துக்கலாமா, வேற ஏதாவது தோணும். அந்த நேரத்துல அவ கேள்வி கேட்டா நம்மளால பதிலும் சொல்ல முடியாது. நம்மெல்லாம் சாமானியமானவர், நமக்கு இந்த கஷ்டம்.
பகவானுக்கு அந்த கஷ்டம் இல்ல, ஆனால் லீலைக்காக பண்றான். யசோதேட்ட நீ ரொம்ப பேசிட்ட, நானே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன், இதுக்கு மேலலாம் நம்மளால உன்னோட பேச முடியாது. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா, இப்படி தலை மட்டும் ஆட்டினானாம், அந்த தோடு மட்டும் காதுல போட்டுக்க மாட்டேன்னு. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, இப்ப தலையை இந்த ஆட்டு ஆற்றியே, தலை நிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு காது குத்தி இருக்கணும்டா. தலை நிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டுட்டேன். தலை நிற்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா குழந்தைகளுக்கெல்லாம், ஒரு 6 மாசம் வரைக்கும் குழந்தைய பிடிச்சு தூக்கும் போது இந்த கழுத்து பக்கம் பிடிச்சுக்கணும், இல்லைன்னா தலை அப்படியே சாஞ்சிடும்பா. அந்த தலை நிமிந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே உன் காதை நான் ஒழுங்கா குத்தி இருக்கணும். அதை உடனே அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்துட்டு அப்ப காது குத்துங்கிறது 6 மாசம் முன்னாடியே பண்ணணுமான்னு கேட்காதீங்க. இது யசோதை கிண்டலுக்கு கிருஷ்ணனை பார்த்து சொல்றா, ஏன்டா தலையை இந்த ஆட்டு ஆட்டுறியே, இந்த தலை நிக்கிறதுக்கு முன்னாடியே காது குத்திருந்தேன்னா இந்த ஆட்டு நீ ஆட்டுவியா? அப்ப நான் விட்டுட்டேன் உன்ன. அதாவது அந்தந்த சம்ஸ்காரம் பண்ண வேண்டிய காலத்துல பண்ணாம விட்டுட்டா பின்னாடி இப்படித்தான் ஆடும். 5ல் விளையாதது 50ல் விளையாதும்பா. தலை நிலா போதே, தலை நிக்கிறதுக்கு முன்னாடியே உன் காதை, உன்னுடைய காதை பெருக்காதே விட்டுட்டேன். பெருக்குதல்னா காதை குத்தினோம்னா தோடு போட்டா காதை அப்படியே பெருசா வளர ஆரம்பிக்குமா. காதை பெருக்காதே விட்டுட்டேன், அது பெருத்து வளராதபடி காது குத்தாமல் விட்டுட்டேன். அப்ப விட்டதன் விளைவு இப்ப நன்ன ஜம்முன்னு தலையாட்டி தோடு மாட்டிக்க மாட்டேங்கிற. குற்றமே அன்றே, விட்டிட்டேன் குற்றமே அன்றே. இது எல்லாம் ஏன் தப்பு தான்டா. ஆண்டாள் நாச்சியார் சொன்னாலே, நானே தான் ஆயிடுக, அதுதான் விட்டுட்டேன். உன்னை அப்ப விட்டேன் பாரு, தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க முடியுமா? இப்ப உன்னை பிடிக்க முடியாது. விட்டுட்டேன் குற்றமே அன்றே, என்னுடைய குற்றமே தான் இல்லையா, என் தப்பு தானப்பா. உனக்கு அப்பவே காது குத்தி இருந்தா இந்த ஆட்டம் போடுவியா? அப்ப விட்டுட்டேன். தலை நிற்காத போதே உனக்கு காது குத்தி இருக்கணும், விட்டுட்டேன். இப்ப தலை நன்னா நின்னு ஹரிசான்டல் வெர்டிக்கல் எல்லா பக்கமும் ஆடும்போது காது குத்துறேன்னா நீ இப்படித்தான் தலையாட்டுவ, என்னடா பண்றதுன்னு பாடி முடிக்கிறா. அதுதான் 7ஆம் பாட்டு. முலையேதும் வேண்டேன் என்றோடி நின் காதில் கடிப்பை பறித்தெறிந்திட்டு மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாரி காத்து பசு நிறை மெய்த்தாய் சிலையொன்றிருத்தாய் திருவிக்கிரமா திருவாயர்பாடி பிரானே. தலை நிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டுட்டேன் குற்றமே அன்றே. கிருஷ்ணன் சொன்னானா, நீ எனக்கு இனி தாய்ப்பாலும் ஊட்டக்கூடாது, நீ கொடுக்கிற எந்த பழம் அப்பம் எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு காதல உள்ள தோட பிச்சு தூக்கி எரிஞ்சுட்டு கிடுகிடுன்னு போய் கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு கல்மழையிலேருந்து ஆயர்களை எல்லாம் காத்து பசுக்களையும் அவர்கள் மேய்க்கும்படி செய்தவனே, ராமாவதாரத்தில் வில்லை முறித்தவனே, திருவிக்கிரமனாக தாவி உலகத்தை அளந்தவனே, ஆயர்பாடிக்கு பேருதவி செய்ய வந்த திருவாயர்பாடி பிரானே, உனக்கு தலை நிக்கிறதுக்கு முன்னாடி காது குத்தி இருக்கணும், குத்தாம விட்டேன் இல்லையா, எல்லாம் ஏன் தப்புதான்னு பாடி முடிச்சுட்டா. இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். Krishna told Yashoda, I don't need mother's milk anymore. I don't need any snacks you offer. Saying so, he plucked the earrings, threw them away, and went to the Govardhana hill, lifted it with joy, and protected the entire cowherd clan from the hailstorm of Indra, and enabled them to rear their cows. Oh Krishna, that broke the bow of Lord Shiva in Ramavatar. Oh the Lord Trivikrama, that measured all the 3 worlds. Oh the Lord who has come to uplift the race of cowherds, I should have pierced your ears when your head didn't get stabilized, but now your head is stable, it's all my fault என்று யசோதை சொல்கிறாள். கிருஷ்ணன் பார்த்தான், ஓஹோ உன் குற்றம் தான் எல்லாம், உன் குற்றம்னு அப்படி சொல்லிக்கிறத பார்த்தா விட்டா என்னையும் குத்தம் சொல்லுவ போல இருக்கே, என்ன குத்தம் சொல்லலான்னு எதுவும் எண்ணமா அப்படின்னு கிருஷ்ணன் எதிர்கேள்வி கேட்டான். இப்ப இதுக்கு அடுத்த பாட்டு என்ன பண்ண போறான்னா, பெரியாழ்வார் யசோதைக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே நடைபெறும் உரையாடல். அதான் பொதுவா கவிதையில என்ன சொல்லுவான்னா, திருப்பாவையில எல்லை இளங்கிளியே, அதுதான் முதல்ல நாடக வடிவில் உருவான பாசுரம். ஒரு நாடகம்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே பாட்டுல இன்டராக்ட் பண்ணணும், பேசணும். அப்படி இருந்தா அந்த பாட்டுக்கு நாடக பாடல்னு பேரு. எல்லை இளங்கிளியில தான் ஆண்டாள் அப்படி அமைச்சிருக்காது பொதுவாக சொல்லும் வழக்கம். ஆனா ஆண்டாளுக்கு முன்னோடி யாருன்னா அவளுடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார். அடுத்த பாசுரம் பாருங்க, 2, 3, 8 அடுத்த பகுதி, மறக்காமல் அதை அனுபவியுங்கள். பெரியாழ்வார் யசோதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் நாடக பாசுரமாக அமைச்சுட்டார். இதை இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டுதான் எல்லை இளங்கிளியவும் அமைச்சிருக்கா. இதுல இன்னொரு பொருத்தம் பாருங்க, எல்லை இளங்கிளியில சாரம் என்னன்னா, என் குற்றம் தான், நானே தான் ஆயிடுகன்னு சொல்வது. அடுத்த பாட்டும் பாருங்க, என் குற்றமே கான்னு தான் ஆரம்பிக்கும். அதனால ஆண்டாளுடைய திருப்பாவை 15ஆம் பாட்டு ரொம்ப முக்கியமான எல்லை இளங்கிளிய பாசுரம்.
அதற்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பது அடுத்து வரப்போகிற 8வது பாசுரம். அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.